இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணோம் மேம். ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த்ஸ் ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ்ட் வச்சு என்னோட ஹஸ்பண்டும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ன வீடியோ எடுக்கிறது, அப்புறம் மற்ற பிள்ளைங்க கூட பேசிட்டு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க மேம். மத்த பிள்ளைங்க கூட பேசுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அதோட ரெக்கார்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுனத ஒரு இன்ஸ்டால ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன் மேம். அந்த பொண்ணுகிட்ட நான் அந்த ஐடி வாங்கி பேசினப்போ இந்த மாதிரி இவங்க தான் என்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இவனும் பேசுறத எனக்கே கான்ஃபரன்ஸ் போட்டு காட்டினாங்க மேம். என்ன பேசியிருக்காங்கம்மா? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல மேம். முன்னாடி லவ் பண்ண 2 பிள்ளைங்க கிட்ட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கிட்டயும் 2 பிள்ளைங்க கிட்ட கால் பண்ணி பேசுனது, என்ன வீடியோ எடுத்தது அந்த பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தது எல்லாத்தையும் அவங்க போன்ல இருந்தே நான் பார்த்தேன். அதுக்குரிய ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன். உங்களை என்ன வீடியோ எடுத்தாங்க? பாத்ரூம்ல இருக்கிறது வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இந்த காய்கறி ஏதாவது கட் பண்றப்போ கொஞ்சம் ட்ரெஸ் விலகி இருக்கு பாத்தீங்களா மேம், அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டுறது. அந்த வீடியோலாம் இருக்காமா உங்ககிட்ட? இல்ல மேம், நான் வீடியோ அவங்க போனை வாங்கி டெலீட் பண்ணிட்டேன். ஆனா பாத்ரூம்குள்ள இருந்து அவங்க இந்த வீடியோ எடுத்ததை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள. இல்ல பாத்ரூம்குள்ள நீங்க இருக்கும்போதுதான் உங்களை அவர் வீடியோ எடுத்தாரு, அப்புறம் எப்படி நீங்க அவரை வீடியோ எடுத்திருப்பீங்க? எனக்கு புரியல அந்த இது. போன் வந்து அவங்களோட போனை நான் எடுத்துட்டு போயிட்டேன் மேம். அவங்க ஊருக்கு கிளம்புறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. அதனால இப்ப போன் இல்லாட்டி அவன் ஊருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு நான் பாத்ரூமுக்கு போயிட்டேன். சரி. அவனோட போனையும் நான் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போயாச்சு. இவன் என்ன பண்ணானா, இவன் போன் என்கிட்ட இருக்குன்ட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒரு போனை வாங்கிட்டு வந்து அடியில கேப் இருக்கு, அந்த அடியில கூடி வீடியோ எடுத்தது. அதை நான் என் போன்ல போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சேன். அந்த அவன் உட்காந்து வீடியோ எடுக்கிறது. அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா அப்போ?